கிறிஸ்துக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகி பெருகி கடவுள் என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை செய்தியின் தலைப்பாக தெய்வீக பழிவாங்குதல் என்ற ஒரு தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். தெய்வீக பழிவாங்குதல். இதில் தேவனுடைய பரிபூர்ண பிரமாணம் பற்றி நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். அப்படியே தேவனுடைய நியாய தீர்ப்புகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்தெல்லாம் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக ஏசாயாவின் புஸ்தகம் 34 அதிகாரம் 8 வசனத்தில் படிக்கலாம். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். இதில் கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம் என்று கர்த்தருடைய பழிவாங்குதல் பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே விதமாக இன்னொரு வார்த்தையில் ஏசாயா 66:4 வசனத்தில் கூட நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. நீதியை சரிக்கட்டும் நாள் என்று கூட இந்த பழிவாங்குதல் குறித்து சொல்லப்படுகிறது. பொதுவாக நாம் மனுஷர்களிடத்தில் இப்படிப்பட்டதான பழிவாங்குதல் குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். யாராவது மனுஷர்களுக்கு தங்களுக்கு விரோதமாக தீமை செய்தால் அதற்கு பதிலாக தீமை செய்வார்கள், பழிவாங்குவார்கள். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பழிவாங்குவார், பழிவாங்கும் நாள், சரி கட்டும் நாள், நீதியை சரி கட்டுகிற நாள் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் தேவன் அப்படி பழி வாங்குவாரா, நீதியை சரி கட்டுவாரா என்று கேட்டால், ஆம், நீதியை சரி கட்டுகிறார், பழி வாங்குகிறார். ஆனாலும் அது நன்மைக்காகவே இருக்கும். தேவன் எல்லாவற்றையும் நீதியாகவும் நன்மைக்காகவுமே செய்கிறதாக இருக்கும். இந்த பழிவாங்குதல் இல்லாவிட்டால் நீதியை சரி கட்டுதல் என்பது குறித்து இந்த உலக மக்கள் எல்லாரும் ஒரு காலத்திலே அதை சரியாக அறிந்து கொள்வார்கள். அது எந்த காலம் என்றால், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மகா உபத்திரவ காலம் என்று ஒரு காலம் வருகிறது. அந்த காலத்திலே இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் தேவனுடைய அந்த பழி வாங்குதலை அறிந்து உணர்ந்து கொள்வார்கள். இந்த மகா உபத்திரவ காலம் என்பது குறித்து வேதத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 16:16 அர்மகதோன் யுத்தம் என்பது பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அர்மகதோன் இந்த வார்த்தை தான் வரப்போகிற மகா பெரிய உபத்திரவம், இல்லாவிட்டால் கடைசி யுத்தம் என்று கூட சொல்லலாம். இந்த யுத்தத்தில் தேவனுடைய பழிவாங்குதலை இந்த உலகமே அறிந்து கொள்ளும். பாருங்கள், இது இந்த அர்மகதோன் யுத்தம் பற்றி நம்ம எசேக்கியல்ல கூட சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியல் 38 அதிகாரத்தில் இந்த யுத்தம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யுத்தத்தின் முடிவு, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் என்று 39 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே சகரியா புஸ்தகத்தில் கூட
12, 13, 14 இந்த அதிகாரங்களில அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பழிவாங்குதல், இந்த அர்மகதோன் யுத்தம், இந்த ஒரு மகா உபத்திரவ காலத்துல உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் வெளிப்படையாக தேவனுடைய அந்த முழுமையான பழி வாங்குதலை அறிந்து கொள்வார்கள். இந்த பாருங்கள், தேவனுடைய பழிவாங்குதல் பிரமாணம் அந்த மகா உபத்திரவத்திலே மட்டுமல்ல, இப்பொழுது கூட, இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் எல்லாரிடமும் தனித்தனியே நடந்து கொண்டே இருக்கிறது. இதை குறித்து நாம் இந்த நாளிலே கொஞ்சம் தியானிக்கலாம். பாருங்கள், இதை எப்படி தேவன் செய்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, இந்த பூமியில மனுஷனாக பிறந்திட்ட ஒவ்வொரு மனுஷனும் நித்தியமாக வாழ வேண்டுமா அல்லது நித்தியமாக அழிவுக்குள்ளாக என்றால், வேதத்திலே 2ஆம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நித்தியமான அழிவுக்கு போகணுமா என்று தன்னை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு நிலை ஒவ்வொருவருக்கும் வரும். அது உலக மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற 1000 வருட அரசாட்சியிலே வரும். இப்பொழுதே சத்தியத்தை அறிந்த நமக்கு அது இப்பொழுதே அந்த காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. காரணம், நாம் பார்க்கும்போது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலர் பேதுரு 1 பேதுரு 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதே சபைக்கு நாம் தேவனை அறிந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் அவருக்கு உள்ளாக வாழும்போது நமக்கு இப்பொழுதே நியாய தீர்ப்பு நடக்கிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற 1000 வருட அரசாட்சி ஒன்று வருகிறது. அந்த 1000 வருட அரசாட்சியில சாத்தான் கட்டப்பட்டிருப்பான். தீமை செய்வதற்கான சூழல்கள் அங்கே இருக்காது. அப்போ மரணத்தில் இருந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி, மீட்கும் பொருள், அதன் புண்ணியத்தினால எல்லா மனுஷரும் உயிர்த்தெழுந்து வருவார்கள். எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவார்கள் என்று சொல்லும்போது இதுவே சிலருக்கு கடினமாக ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மரித்த எல்லா மனுஷரும் ஆதாமுக்குள்ளே எப்படி மரித்தார்களோ அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவார்கள் என்று இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15:21 23 வசனங்களில இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வரும்போது இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த மரணத்துக்குள்ள போகும்போது இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இல்லாவிட்டால் சுபாவம் உடையவர்களாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு சுபாவம், அந்த மனநிலையிலே உயிர்த்தெழுந்து வருவார்கள். பாவ சுபாவம், அவர்கள் இப்போ தங்களுக்கு உள்ளாக வளர்த்து கொண்ட தீமையான எண்ணங்கள், இவைகளை அப்படியே அந்த உயிர்த்தெழுந்து வரும்போது அந்த சுபாவத்திலே அப்படியே எழுந்து வருவார்கள். அப்படி வந்தவர்கள் இந்த பூமியில
எல்லா சூழ்நிலைகளும் மாறி போயிருக்கும். வேதம் சொல்லுகிறது புதிய வானம் புதிய பூமி. அந்த புதிய வானம் புதிய பூமியில நீதி வாசமாயிருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சபையும் உலகத்தை ஆளுகை செய்யும். பூமியிலே முற்பிதாக்கள் ராஜாக்களாக இருந்து ஆளுகை செய்வார்கள். அப்பொழுது இவர்கள் தங்களுக்குள் வளர்த்து கொண்ட இந்த தீமையான பாவம் நிறைந்த இந்த சிந்தை, இந்த எண்ணங்களை அவர்கள் தேவனுடைய நீதியை கற்றுக்கொண்டு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை புதுப்பித்து கொள்ள வேண்டும். அங்கே பூரணமாக பாவம் இல்லாதவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறாவிட்டால் அந்த பூரண நிலைக்கு அவர்கள் நீதியை கற்றுக்கொண்டு வந்தே ஆக வேண்டும். அப்படி மாற மாட்டேன் என்றால் அவர்கள் இரண்டாம் மரணத்துக்குள்ளே போய்விடுவார்கள். இது பாருங்கள், ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல், ஒவ்வொரு மனிதனுக்கும் இது கொடுக்கப்படும். அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் உயிர்த்தெழுந்து வந்து அவனுக்கு 100 வருடம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் அந்த நீதி கற்று தன்னை நீதியில அங்கே வளர முயற்சி எடுக்க வேண்டும். பழைய சுபாவங்களை எல்லாம் விட வேண்டும். இதை குறித்து ஒரு வசன ஆதாரம் படியுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அங்கே இனி அற்பாயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். பார்த்தீங்களா? இங்கே 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன். அப்போ ஒவ்வொருவரும் 100 வயசு கொடுக்கப்படும். அப்போ அவன் வாலிபனாகவே இருப்பான். இன்றைக்கு 100 வயதுனா பெரிய கிழவன், ஆனால் அன்றைக்கு வாலிபன். அந்த 100 வயது அதுக்குள்ளாக அவன் தன்னை பழைய சுபாவத்திலிருந்து நீதியை கற்றுக்கொண்டு அவன் தேவனுடைய நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அங்கே பாவியோ சபிக்கப்படுவான். மரணத்துக்குள்ளே, அந்த மரணம், இரண்டாம் மரணத்துக்குள்ளே போய்விடுவார்கள். பாருங்கள், இந்த பாவம், தீமை, இந்த கேடான சிந்தைகள், இவைகள், இந்த சுபாவம் இப்பொழுதே ஒவ்வொருவரும் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை தங்களுக்குள்ளாக வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யத்துல அந்த வளர்த்து கொண்ட அந்த பாவ சிந்தை சுபாவத்தை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட வேண்டும். அதற்குரிய காரியம் இப்பொழுதே அவர்கள் தங்களுக்குள்ளாக இந்த பாவத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். 1000 வருட அரசாட்சியில அவர்கள் நித்தியமாக வாழ வேண்டுமா அல்லது நித்தியமாக அழிவுக்குள்ளாக போக வேண்டுமா என்ற அந்த தீர்ப்புக்கு அதற்குரிய துவக்கம் இப்பொழுதே துவங்கி இருக்கிறது ஒவ்வொருவருக்கும். காரணம், அவர்கள் தங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ளுகிற கேடான சிந்தைகள். இதை குறித்து பாருங்கள், வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. தங்களுக்குள்ள தாங்கள் வளர்த்து கொள்ளுகிற ஒவ்வொரு அந்த காரியத்துக்கும் நியாய தீர்ப்பிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வசனம் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. படியுங்கள். பிரசங்கி 12:14. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பார்த்தீங்களா? ஒவ்வொருவருக்கும்
ஒவ்வொரு கிரியையும் ஆ, அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் ஆ. நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பார்த்தீங்களா? அந்தரங்கமான எந்த காரியம் சிலர் மனுஷன் முன்பாக மறைக்கலாம். அப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தை, அது நன்மையோ தீமையோ, அவைகளை எல்லாம் தேவன் நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு வருவார். ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அது நன்மையோ தீமையோ, தேவன் நியாய தீர்ப்பு செய்வார். இதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறார். அதை குறித்து லூக்கா 12ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களில் நாம் படிக்கலாம். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதுகளிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். பார்த்தீங்களா? ஒன்றும் மறைக்க முடியாது. இருளிலே பேசுகிறது அது வெளிச்சத்துக்கு வந்துவிடும். அங்கே ஒன்றுமே மறைவாக இருக்காது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவைகளை அவரே அவருடைய வாயினால் சொல்லியிருக்கிறார். இவைகளை குறித்து நிருபங்கள்ல கூட இவைகளை நீங்கள் படித்து கொள்ளுங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இதே கருத்து அங்க பேசப்படுகிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கூட இந்த கருத்து அங்க பேசப்படுகிறது. ஒவ்வொருவருடைய மறைவான காரியங்கள் கூட அந்தரங்கமான, இன்றைக்கு மனுஷர்கள் மத்தியில அவைகளை மறைக்கலாம். ஆனால் தேவன் அவைகளை எல்லாவற்றையும் வெளியரங்கமாக கொண்டு வருவார். அப்போ பாருங்கள், ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட குணத்தை, இந்த பாவ சுபாவத்தை அவன் வளர்த்து கொள்ளுகிறான் என்றால் அதற்கு அவனே பொறுப்பாளி. இப்பொழுது வளர்க்கிற எந்த ஒரு கேடான சிந்தையாக இருந்தாலும், இல்லாவிட்டால் நல்ல குணங்களாக இருந்தாலும், அதற்கு ஒவ்வொரு தனி மனிதனும் பொறுப்பாளி ஆகிறான். ஒரு மனுஷன் பாருங்கள், தேவனுடைய ஒரு பரிபூர்ண பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்றால், எந்த அளவு ஒரு மனுஷன் சத்திய வெளிச்சத்தை பெற்று அல்லது ஞானம் அல்லது பாருங்கள் அந்த ஒரு பாவத்தை குறித்த, தீமையை குறித்த ஒரு விழிப்புணர்வு பெற்று அவன் செய்கிற தீமையான காரியங்களாக இருக்கும், இல்லாவிட்டால் நன்மையான காரியங்களாக இருந்தாலும், அது தேவன் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ இருந்தாலும் அதற்குரிய விளைவுகளை ஒவ்வொரு தனி நபரும் அதன் விளைவுகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ பொழுது நன்மையான காரியங்களை செய்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதே தீமையானதாக இருந்தால் அதற்கேற்ற தண்டனைகள் கூட வரும். இந்த பாருங்கள், ஒரு மனுஷன் எதை செய்கிறானோ அதற்கான தண்டனையோ அல்லது ஆசீர்வாதமோ இப்போ சில வேளைகளில் உடனே வரலாம், இல்லாவிட்டால் அது தேவனுடைய ராஜ்யத்தில் வருங்காலத்தில் நிச்சயமாக கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இது தெய்வீக ஒரு நியாய தீர்ப்பு. இதிலிருந்து ஒருவரும் தப்பிக்கவே முடியாது. ஏனென்றால் தேவனே இதை தீர்ப்பாக செய்கிறார். இதை குறித்து பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை பேசும்போது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறார், படியுங்கள். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் மன்னிக்கப்படுவதில்லை.
இதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆவியானவர் என்றால் ஒரு ஆழ்தத்துவம் போல இங்கே பேசப்பட்டிருக்கிறது. இதை நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஆவியானவர் என்றால் தேவனுடைய பரிசுத்த ஆவியை குறித்து பேசப்படுகிறது. அது தேவனுடைய ஒரு வல்லமை. இது நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 24:49 உன்னதத்திலிருந்து வருகிற பலன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள் என்ன என்று நாம் பார்க்கும் போது பாருங்கள், ஒருவன் தான் கற்ற அந்த சத்திய வெளிச்சத்துக்கு விரோதமாக அல்லது தான் பெற்ற அந்த ஒரு அறிவு நாலேஜ் அதற்கு விரோதமாக என்ன ஒரு அந்த வெளிச்சம் பெற்றிருக்கிறானோ அதுக்கு விரோதமாக பாவம் செய்தால், மனப்பூர்வமாக செய்தால் அதற்குரிய தண்டனையை கட்டாயம் தேவன் கொடுப்பார். அது மன்னிக்கப்படாது என்று இங்கே சொல்லுகிறார். இது உலகத்தில் அவன் எங்கே இருந்தாலும், அது யாராக இருந்தாலும், எந்த ஒரு மூலையில எங்கு இருந்தாலும், யாராக இருந்தாலும், அது தேவனுடைய கண்களிலிருந்து அந்த தீமைக்கு, அந்த பாவத்துக்கு அங்கே தண்டனை வந்தே தீரும், தப்பிக்க முடியாது. அதனால நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்க. தேவனுடைய கண்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது, அவருடைய கிரியைகள். இதை குறித்து இன்னும் யோபு புஸ்தகத்திலே தெளிவாக யோபு 34:21-22 வசனங்களிலே அங்கே சொல்லப்பட்டது. படியுங்கள் இதை. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அக்கிரமக்காரர் ஒளித்து கொள்ளத்தக்க அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லை. பார்த்தீங்களா? அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அதை ஒளித்து கொள்ள முடியாது. இது தேவனுடைய பார்வையில் இருக்கிறது, தெய்வீக ஒரு பழி வாங்குதல். இதிலிருந்து ஒருவரும் தப்பிக்கவே முடியாது. இப்போ பாருங்கள், நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய செயல்கள் எல்லாமே நன்மையாகவே இருக்கும். இங்கே நாம் சொன்னது போல ஒரு உலகத்திலே வரப்போகிற மகா உபத்திரவ காலம் முடிந்த பிறகு தேவனுடைய ராஜ்யம் இல்லாவிட்டால் 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில துவங்கும். அப்பொழுது மனுஷன் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். இந்த தேவனுடைய ராஜ்யம் பற்றி கூட நம்ம இந்த லிங்கில் நம்ம பாடம் எடுத்திருக்கிறோம். பாகம் 1, 2, 3, 4 என்று 4 பாகமாக தேவனுடைய ராஜ்யம் என்ற பாடம் இருக்கிறது. இதை நீங்கள் பாருங்கள். இதை குறித்து பாருங்கள், ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய ஒப்புரவாக வேண்டும். அதற்குத்தான் இந்த மகா உபத்திரவம் இல்லாவிட்டால் அர்மகதோன் என்ற அந்த யுத்தம் தேவன் அனுமதிக்கிறார். இதை குறித்து தீர்க்க தரிசன வசனம் படிங்கள். ஓசியாவின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை படிக்கலாம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அவரே நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், அவரே நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். இந்த காரியங்கள்
தேவனுடைய இந்த மகா ஒரு உபத்திரவத்தை அடையாளப்படுத்துகிறது. இந்த மகா உபத்திரவத்தை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. அன்றைக்கு ஒரு உலகத்திலே எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான உபத்திரவங்கள், யுத்தங்கள் மகா பயங்கரமாக இருக்கும் என்று வசனம், அநேக வசனங்கள் நாம் முன்பதாக கூட பேசியிருக்கிறோம். இதை குறித்து இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்படும். அப்படி என்றால் 2 நாள் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் என்பது 1000 வருடம். இதை குறித்து பேதுரு எழுதுகிறார். அப்படி என்றால் 2 நாள் 2000 வருடம். 2000 வருடத்திற்கு பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலிருந்து 2000 வருடம் பொறுத்து இப்பொழுது அந்த நாள் வருகிறதாக இருக்கிறது. 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்திலே பிழைத்திருப்போம். இதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லி இருக்கிறார். இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 13:32 அங்கு ஒரு சூழ்நிலையில சொல்லும் போது, இன்றைக்கும் நாளைக்கும் நான் வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கி பிசாசுகளை துரத்தி 3ஆம் நாளில் நிறைவடைவேன் என்று பேசுகிறார். அப்போ 3ஆம் நாள் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. இப்போ தேவனுடைய பழிவாங்குதல் என்பது முதலாவது, இப்போ இந்த உலகத்திலே நடக்கிற எல்லா தீமை அநீதியான காரியங்களுக்கு தீமைக்கு தீமை வந்துவிடும். அதன் பிறகு ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ரட்சிப்புக்கு நேராக அவர்கள் வழிநடத்தப்படுவார்கள். அதுதான் அங்கே நாம் வசனத்திலே படித்தோம். அவர் நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். அவர் நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டும். உலக ஜனங்கள் உயிர் திறந்து வந்து மன ரீதியாகவும் சரீர பிரகாரமாகவும் மனமாற முழு மனதோடு அங்கே உள்ளபூர்வமாக சீர்திருத்தப்பட வேண்டும். அதனால தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது தீமைக்கு தீமை, அந்த தண்டனை மட்டுமல்ல, திரும்ப அவன் தன்னுடைய தீமையான வழிகளை விட்டு அவன் சீர்பட்டு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதும் தேவனுடைய இந்த பழிவாங்குதலின் ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்து அதிலே ஓசியால 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் படியுங்கள். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். பார்த்தீங்களா? அப்பொழுது நாம் அறிவடைந்து, அந்த மகா உபத்திரவத்திற்கு பிறகு தேவனுடைய ராஜ்யத்திலே எல்லா ஜனங்களும் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி வருவார்கள். அங்கே அவர்கள் புறப்படுதல், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கிறது. மழையை போல முன்மா அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். இந்த மழை முன்மாறி பின்மாறி எல்லாம் ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்துது. இப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் மனுஷர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் அந்த பழைய தீமையான வழிகளை விட்டு தேவனை தேடி தேவனுடைய நீதியிலே அவர்கள் நடக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வருவார்கள். இதை குறித்து சகரியா புஸ்தகத்தில் கூட நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 14ஆம் அதிகாரத்தில் 16, 17, 18 வசனங்களில் அங்கே கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள வராதவர்கள் மேலே அங்கே மழை வராது என்று சொல்லப்பட்டு, அப்போ அவர்கள் அந்த நீதியை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அங்கே அவர்களுக்கு ஆசீர்வாதம் வராது. அப்படி என்றால் தேவனுடைய பழிவாங்குதல் என்பது
கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் அந்த தீமை வந்துவிடும். இதுதான் தேவனுடைய பழிவாங்குதல். இது தேவனுடைய ஒரு பிரமாணமாகவே இருக்கிறது. இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக இன்னும் பேசும்போது யோவான் 5:28-29 அங்கே பிரேத குழிகள் உள்ள இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பார்த்தீங்களா? பிரேத குழிகளில் உள்ள அனைவரும். இங்கே இன்னொரு மொழிபெயர்ப்புல பாருங்க, கல்லறைகளில் உள்ள அனைவரும் என்று சொல்லப்பட்டது. கல்லறைகளில் உள்ள அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவார். எப்படி அங்க மரித்து அங்க 4 நாளான லாசருவை வெளியே வா என்று அழைத்தது போல, இங்கே ஆண்டவர் குரல் கொடுக்கும் போது ஒவ்வொருவரும் மரண அந்த நிலையிலிருந்து, கல்லறையிலிருந்து எழுந்து வருவார்கள். இங்கே நாம் பார்க்கும்போது தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் உலகம் இன்றைக்கு அநேகமாக எல்லாரும் தீமையான வழியில தீமையில தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பார்கள் என்றால் இதனுடைய ஒரு உண்மையான அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, இந்த ஆக்கினை என்ற ஒரு வார்த்தைக்கு கிரீக்கில் கிறிசிஸ் என்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. கிரீக்கில் இதன் பொருள் ரெசரக்ஷன் ஆஃப் ட்ரையல். அதாவது இவர்கள் உயிர்த்தெழுந்து வந்து அங்கே ட்ரையலுக்கு போவார்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பில் RSVல ஜட்ஜ்மெண்ட் என்றே இருக்கிறது. டெஸ்ட் செய்து தீர்ப்பு செய்தல் என்று அதன் பொருளாக இருக்கிறது. இப்போ நான் ஒரு உலக பிரகாரமாக கூட நீதிமன்றங்களிலே தீர்ப்பு வர வேண்டும் என்றால் அதற்கு அநேக விசாரணைகள் நடக்கும். அப்படி ஜட்ஜ்மெண்ட், இவர்கள் உலகத்திலே வந்து இங்கே நீதியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு அவகாசம் எல்லாருக்கும் கொடுக்கப்படும். அவர்கள் தங்கள் தீமையான வழிகளை விட்டு அங்கே நீதியான வழிக்கு வருவதற்கு அவர்களுக்கு ஒரு அவகாசம் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் கொடுக்கப்படும். அதான் நாம் முன்பே படித்தது போல எசாயால ஒவ்வொருவருக்கும் 100 வருடம் கொடுக்கப்படும். அவர்கள் உயிர்த்தெழுந்து வந்து இந்த நீதி வாசமாயிருக்கிற இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் தேவனுடைய நீதி கற்று தங்கள் பழைய கேடான சிந்தைகளை, பாவ எண்ணங்களை விட்டு நீதிக்கு நேராக திரும்ப வேண்டும். அது கொஞ்சம் கொஞ்சமாக, அதுதான் அவர்களுக்கு 100 வருடம் கொடுக்கப்படும். பழைய காரியங்களை எல்லாம், தீமையான சிந்தனைகளை எல்லாம் விட்டு நீதிக்கு திரும்ப வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்து வரும்போது அவர்கள் தேவனுடைய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே வருவார்கள். மிகப்பெரிய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். எப்படி தீமைக்கு தீமை தண்டனையாக வந்து வலியும் வேதனைகளும் கஷ்டங்களும் வந்ததோ, அப்படியே அவர்கள் நீதி செய்து தேவனுடைய நீதியில நடக்கும் போது அவர்களுக்கு அந்த கீழ்ப்படிதலை காண்பிக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதம், அவர்கள் நித்திய ஒரு சமாதானம், மகிழ்ச்சிக்குள்ளாக அவர்கள் வருவார்கள். இந்த கீழ்ப்படிதல் கூட, இந்த நீதியை கற்றுக்கொள்ளுதல் கூட அவர்களாகவே விரும்பி தானாகவே அப்படி செய்யும்படியாக அந்த நாட்களிலே அவர்களை ஊக்குவிக்கப்படும்.
ஏனென்றால் அங்கே தீமை செய்வதற்கான எந்த ஒரு சூழலும் இருக்காது. எல்லா இடத்திலும் நீதி வாசமாயிருக்கும். சாத்தான் கட்டப்பட்டிருப்பான். தீமைக்கு தூண்டக்கூடிய எந்த விதமான ஒரு சூழலும் அங்கே இருக்காது. அதனால ஒவ்வொரு நாளும் அவர்கள் இந்த நீதியை கற்றுக்கொண்டு தேவனுடைய நீதியில நடக்கும்போது அங்கே தானாகவே அந்த ஒரு நல்ல பழக்கமாக மாறும். அந்த பழக்கம் அவர்கள் இருதயத்திலே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு காலம் வரும்போது அவர்கள் முழுமையாக அந்த நீதியை கற்று தேர்ந்த ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு பூரண நிலைக்கு இந்த உலகம் வரும். இந்த காரியத்தை குறித்து பாருங்கள், தேவன் தீர்க்க தரிசனமாக ஒரு உவமையாக எசேக்கியேல் புஸ்தகத்திலே பேசுகிறார். எசேக்கியேல் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யம் பற்றி பேசுகிறது. அதுல 47ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கும்போது அங்கே ஆலயத்தின் வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர்கள் புறப்பட்டு ஒரு நதி போல பாய்ந்து ஓடி வருகிறது. அந்த தண்ணீர் பாருங்கள் பாய்ந்து ஓடி வரும்போது 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது படிங்கள் 3ஆம் வசனம். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. பார்த்தீங்களா? அப்போ முதலாவது அங்கே அளக்கும் போது கணுக்கால் அளவுதான் இருக்கிறது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீதியை உலக ஜனம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். முதலாவது கணுக்கால் அளவு. அடுத்த 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது அங்கே முழங்கால் அளவு வருகிறது, இடுப்பளவு வருகிறது. படிங்க 4ஆம் வசனம். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பார்த்தீங்களா? கணுக்கால் அளவு, அப்புறம் முழங்கால் அளவு, அப்புறம் இடுப்பளவு. அதன் பிறகு 5ஆம் வசனத்துல படிக்கும் போது அங்கே கடக்கக்கூடாத ஒரு அளவுக்கு அங்கே தண்ணீர் வந்து விட்டது. படியுங்கள். பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. பார்த்தீங்களா? அவ்வளவாக பூரண வளர்ச்சி அடைந்தது போல அங்கே தண்ணீர் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் தேவனுடைய சத்தியங்கள், நீதி நியாயங்கள் இந்த உலகத்து மக்களுக்கு எல்லாருக்கும் போதிக்கப்படும். அதை அவர்கள் கற்று தேறி அவர்கள் கீழ்ப்படிதலுக்குள்ளே வருவார்கள், நீதியை கற்றுக்கொள்வார்கள். ஆனாலும் பாருங்கள் 11ஆம் வசனம். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். ஆனாலும் சிலது அங்கே ஆரோக்கியம் அடையும். அப்படி என்றால் அப்பு கூட சில பேர் நீதியை கற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பார். அவர்களுக்கு தேவனுடைய நீதியான தீர்ப்பு வந்துவிடும். இதை குறித்து பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது யோவான் தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது ஆண்டவர் இயேசுவை பற்றி லூக்கா 3:5 மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று சொல்றார். ஆண்டவர் இயேசுவின் மூலமாக எல்லா மனுஷருக்கும் அந்த ரட்சிப்பை அடையத்தக்க ஒரு அவகாசம் கொடுக்கப்படும். எல்லா மனுஷரும் நான் ஆண்டவர் இயேசுவை அறியவில்லை, தேவனை அறியவில்லை, சத்தியம் அறியவில்லை என்று சொல்ல முடியாது. அதற்கேற்ற சூழல் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும். அப்பொழுது அவர்கள் கற்று தேறி அங்கே நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும்.
தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் இங்கே வசனம் சொல்லுகிறது தெளிவாக. இப்போ நாங்கள் அதில் கற்றுக்கொள்ள மாட்டோம் என்றால், நாம் 11ஆம் வசனத்துல படித்தது போல அங்கே அங்கே அவர்களுக்கு நீதியான தீர்ப்பு வந்துவிடும். இதை குறித்து தெளிவாக ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே நாம் படிக்கலாம். ஏசாயா 1:19. ஏசாயா 1. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு. மாட்டோம், நாங்கள் அப்ப கூட கீழ்ப்படிய மாட்டோம், நீதியை கற்றுக்கொள்ள மாட்டோம் என்றால் அங்கே என்ன வரும்? பட்டயத்துக்கு இரையாவீர்கள். தேவனுடைய தீர்ப்பு வந்துவிடும், 2ஆம் மரணத்துக்குள்ளே. இதை குறித்து இன்னும் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 72 தெளிவாக சொல்லப்பட்டிருக்காத அதிகாரம் முழுக்க நீங்கள் படியுங்கள். 7-9 வசனம் படியுங்கள். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். சத்துருக்கள் மண்ணை நக்குவார். அப்படி என்றால் அவர்கள் அப்படியே தோற்கடிக்கப்படுவார்கள். டோட்டலாக அவர்கள் அழிவுக்கு போய்விடுவார்கள். இதைத்தான் இந்த வசனங்கள் சொல்லுகிறது. அதனால இது உலகத்தை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது சத்தியத்தை கேட்காத கீழ்ப்படியாத உலக ஜனங்களை குறித்து இந்த காரியங்களை பார்த்தோம். இப்போ பாருங்கள், நாம சத்தியத்தை கேட்ட நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இப்பொழுதே நாம் விசுவாசித்திருக்கிறோம். சத்தியங்களை கற்று தேறி அர்ப்பணித்து ஞானஸ்நான மூலம் உடன்படிக்கை செய்து புது சிருஷ்டியாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழுகிறோம். இப்போ நாம் கற்றுக்கொண்ட இந்த சத்திய வெளிச்சத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நாம் கட்டாயம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியாவிட்டால் நமக்கும் அந்த பழி வாங்குதல் நமக்கும் வந்துவிடும். தேவனுடைய தண்டனை நமக்கும் வந்துவிடும். அதனால இப்ப எந்த அளவுக்கு நாம் சத்திய வெளிச்சத்துக்குள்ளே நாளுக்கு நாள் வருகிறோமோ அந்த அளவுக்கு நம்மில் மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் எந்த அளவுக்கு சத்திய வெளிச்சத்தை அறிகிறோமோ அந்த அளவுக்கு நாம் நம்மிலே மாற்றத்தை கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு இசைய அப்படியே வாழ்க்கை அமைய வேண்டும். அப்படி இல்லாமல் சத்தியத்தை கற்றுக்கொண்டு நாம் மனப்பூர்வமாக அதற்கு எதிராக போனால் அதற்கு உரிய விளைவுகளை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த பழிவாங்குதல் என்பது இது தெய்வீக சட்டம். தேவன் இந்த சட்டத்தை எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் இதை வைத்திருக்கிறார். அது கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் அது பொருந்துகிறதாக இருக்கிறது. நாம் ஒரு விஷயத்தை அறிந்த பிறகு, சத்தியத்தை அறிந்து கற்றுக்கொண்ட பிறகு அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். மனப்பூர்வமாக நாம் கீழ்ப்படியாமல் போனால் அது நம்மையும் பழிவாங்குகிறதாக இருக்கும். இதை நாம் உதாரணத்துக்கு பாருங்கள். இன்றைக்கு நாம் கேள்விப்படுகிறோம், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா யுத்தங்கள். பாருங்கள், இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் ஈரான் மக்களாலே, இன்னும் அரபு நாடுகள், இன்னும் உலகத்தில் உள்ள அநேக தேசங்கள் இஸ்ரேல் தேசத்தை வெறுக்கிறார்கள். அவர்கள் ரொம்பவும்
வெறுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் வரும்போது அவர்கள் அந்த வெறுப்பை விட்டு அந்த தேசத்து மக்கள் மேலே அன்பை காட்ட வேண்டியவர்களாக வருவார்கள். அது வரப்போகிறதாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே இவைகள் நடக்கும். பாருங்கள், இது ஒவ்வொரு தேசம், ஒவ்வொரு தனி மனிதன், ஒவ்வொருவருக்கும் இது பொருந்துகிறதாக இருக்கும். இது தெய்வீக ஒரு சட்டமாக இருக்கிறது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி வரலாம். அது எப்படி என்றால், நாம் இப்பொழுதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான் என்ற நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். அப்போவும் என்னோட பழைய பாவத்துக்கு தண்டனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்றால், பாவம் மன்னிக்கப்பட்டது. இங்கே நாம் பார்க்கும்போது தெய்வீக பழிவாங்குதலும் அந்த தெய்வீக மன்னிப்பும் இசைந்து செயல்படும் என்று சொல்லுகிறார்கள். தெய்வீக அந்த பழிவாங்குதலும் மன்னிப்பும் இசைந்து செயல்படும். உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு மனுஷன் 25 இல்லை 30 வயதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீதியை கற்றுக்கொண்டு சத்தியத்தில் நடக்க வருகிறார் என்றால், அவருடைய மனதில் அந்த 25 அல்லது 30 வருடங்கள் அவன் பழைய மனுஷனாக இந்த உலகத்தில் உள்ள பழைய தீமையான பலவித சிந்தனைகளிலே பலவிதமான சுபாவங்கள் அவனுடைய இருதயத்திலே அங்கே பதிந்து பழக்கமாக இருக்கும். அது இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அது அந்த மனதிலிருந்து அந்த பாவ சுபாவங்கள் மாறாது. அது இருதயத்திலே இருக்கும். அதனுடைய தாக்கம் இங்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்று வந்த பிறகும் அதனுடைய தாக்கம் அந்த மனுஷன் மேலே இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள பலவிதமான சூழ்நிலைகள், தீமையான காரியங்கள், அதன் தாக்கம் கூட அந்த மனிதனை தாக்கும். அப்படியே எதிராளியான சத்ருவாகிய சாத்தானுடைய ஒரு கிரியை கூட அவனை பாவத்துக்குள்ளே தள்ளும்படியாக அங்கே முயற்சித்து தாக்குகிறதாக இருக்கும். இது ஒரு மனுஷனுக்குள்ள மரணம் வரையிலும் போராட்டமாக இருந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது அதை அவன் போராட வேண்டும். போராடி அந்த பழைய சுபாவம், பாவ சிந்தைகள், உலகத்தின் இந்த தாக்கம், சத்ருவின் எதிர்ப்பு எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கிறவனாக, உறுதி காண்பிக்கிறவனாக இருக்க வேண்டும். இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இதை குறித்து பேசுகிறார். 15ஆம் வசனத்தை படியுங்கள். 7:15 ரோமர். எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். பார்த்தீங்களா? நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்படி என்றால், நான் சத்தியத்தை கற்றுக்கொண்டேன், தேவனுடைய நீதியில நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் நான் வெறுக்கிற பழைய சுபாவங்கள், பழைய சிந்தைகள் என்னை வந்து நெருக்குகிறது, அதை செய்யும்படியாக ஆகிவிடுகிறது. 16, இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. பார்த்தீங்களா? தேவனுடைய நீதி நியாயங்கள் நல்லதென்று நான் ஒப்புக்கொள்கிறேன். 17, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாவமே அப்படி செய்கிறது. அப்படி என்ன? நமக்குள்ளே
நம்முடைய சிந்தை சுபாவம் பழைய அந்த பாவ எண்ணங்களின் அந்த தாக்கம் நமக்குள்ளாக இருக்கிறது. பழைய சுபாவம் என்னை பாவத்துக்கு நேராக தூண்டுகிறது. நான் பாவம் மன்னிக்கப்பட்டவன் தான், நீதிமான் தான், ஆனாலும் அதனுடைய தாக்கம் எனக்குள்ளாக இருக்கிறது. அப்படியே 18 நீங்கள் தொடர்ச்சியாக படித்து கொள்ளுங்கள். அங்கே அநேக காரியங்களை பேசுகிறார். படித்து கொண்டு 24ஆம் வசனத்துல நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் என்று கேள்வி எழுப்பிக் கொண்டு 25ஆம் வசனத்துல அங்கே படியுங்கள். 25. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். பார்த்தீங்களா? அப்போ அந்த பழைய மனுஷ சுபாவம், அந்த பாவ சிந்தை நம்மை பாவத்துக்கு நேராக இழுக்கிறது. அப்போ இங்க சொல்லும்போது இன்னொரு மொழிபெயர்ப்புல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் நம்மை விடுவிப்பார் அது சொல்லப்பட்டு அந்த வசனம். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் நம்மை அதிலிருந்து விடுவிப்பார், அவருக்கு நன்றி என்று சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உதவி அது எப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை, அந்த வசனங்களை அதிகமாக தியானித்து சத்தியங்களை அதிகமாக கேட்டு கேட்டு நாம் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது, தொடர்ச்சியாக கீழ்ப்படிதலை காண்பிக்கும் போது, அந்த மேலான ஆவிக்குரிய சிந்தைகளை நாம் வளர்த்து கொள்ளும் போது, பழைய சுபாவத்திலிருந்து நாம் படிப்படியாக விடுதலையாகி கிறிஸ்துவுடனே கூட அந்த ஒரு சிந்தைக்கு நாம் வரும். அதனால நம்ம கொலோசியர்ல படிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிற்கு இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடு. அப்படிப்பட்ட மேலானவைகளை தேடும் போது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாக்கத்திலிருந்து நம்முடைய பழைய மனுஷ சுபாவம், பாவ சிந்தை, அந்த தாக்கம், உலகத்தின் தீமையான அந்த தாக்கம், சத்துருவின் எதிர்ப்பு, இவைகளிலிருந்து நாம் வெளியே வருவோம். பாருங்கள், பொதுவாகவே ஒரு மனிதனுடைய கேரக்டர், குணலட்சணம் எப்படி வருகிறது என்றால், ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யும் போது, ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கும்போது அது அவனுக்கு ஒரு பழக்கமாகவே மாறி, அந்த பழக்கம் அவனுக்கு அந்த கேரக்டரை உருவாக்குகிறதாக இருக்கும். அப்போ நாம் தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஆவிக்குரிய அந்த மேலானவைகளை சிந்தித்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நல்ல சிந்தைகள், நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளாக உண்டாகி நாம் நல்ல அந்த ஒரு சுபாவம், நல்ல குணலட்சணத்தை பெறுகிறவர்களாக மாறும். அப்படியே கேடான உலக பிரகாரமான காரியங்கள், உலக மேன்மை, உலக ஆசீர்வாதங்களையே தேடி உலக பிரகாரமாக யோசித்து அதையே பேசிக்கொண்டு அதையே சிந்தித்து கொண்டு அப்படியே இருந்தால் அதுவே நம்மளே பழக்கமாக மாறி உலகத்தார் போல நாமும் போய்விடுவோம். அதனால நாம் கொலோசியர்ல படித்தது போல, நீங்கள் பூமிக்குரியவைகளே அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இது கிறிஸ்தவர்களாகிய நமக்குரிய காரியமாக இருக்கிறது. இப்படி 1000 வருட அரசாட்சியில பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்துல உலக மக்களுக்கு கூட இருக்கும். அங்கு உலக ஜனங்களுக்கு கொஞ்சம் அதனுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். காரணம் என்னவென்றால், அங்கே சாத்தான் கட்டப்பட்டிருப்பான். உலகம் அந்த
பாவத்தை தூண்டக்கூடிய அந்த சூழல் இருக்காது. ஏனென்றால் அங்கே தேவனுடைய ராஜ்யத்துல நீதி வாசமாக இருக்கும். அதனால இப்படிப்பட்ட ஒரு பெரிய தாக்கம் இருக்காது. ஆனாலும் அவன் வளர்த்து கொண்ட அந்த அந்த சுபாவங்கள், அதை எதிர்த்து போராட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கை முழுக்க அந்த கேடான சிந்தையிலே பாவ எண்ணங்களை வளர்த்து அந்த பாவ பழக்க வழக்கத்திலே அவர்கள் வேரூன்றி அப்படியாக அவர்கள் மனதிலே பதிந்திருக்கும். அதை விட்டு வெளியே வருவதற்கு போராட வேண்டும். அந்த போராட்டம் தேவனுடைய ராஜ்யத்துல கூட இருக்கும். அதற்கு அவர்கள் போராட வேண்டும். அப்படி போராடும் போது இந்த தெய்வீக பழிவாங்குதல் அவர்களுக்கு உதவி செய்யும். போராடுங்கள், முயற்சி பண்ணுங்கள் என்று இந்த பழிவாங்குதல் அந்த இடத்துல அவர்கள் போராடி ஜெயிக்கும்படியாக உதவி செய்கிறதாக இருக்கும். பாருங்கள், இந்த உலகத்துல இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவாக அந்த பாவ தீமையான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு அதிலிருந்து விடுபட்டு நீதியை கற்றுக்கொள்ள, தேவனுக்கு கீழ்ப்படிய அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே போராட வேண்டியதாக இருக்கும். அது எந்த அளவு வளர்த்து கொண்டார்களோ அந்த அளவுக்கு போராட்டம். இதை குறித்து கலாத்தியர் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நாம் படிக்கலாம். படியுங்கள். கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எதை விதைக்கிறானோ அதையே. வசனங்கள், இது தேவனுடைய வார்த்தை, இது மாறாது. மோசம் போகாதிருங்கள், ஏமாந்து போகாதிருங்கள், கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். தேவனிடத்துல எந்த ஒரு ஏமாற்றமும் அங்கே செய்ய முடியாது. ஒருவர் எதை விதைக்கிறாரோ அதையே அறுவடை செய்யும். நாம் இப்பொழுது நம்முடைய இந்த வாழ்க்கையில் என்னென்ன யோசனைகள், நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறதோ அதனுடைய விளைவு, அதை நாம் நிச்சயம் அறுவடை செய்தே ஆக வேண்டும். இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்த 8. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். பார்த்தீங்களா? இங்கே மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் நம்முடைய உலக காரியங்களுக்கென்றே நாம் சிந்தித்து கொண்டு உலகத்துக்கென்றே நாம் ஜீவித்துக் கொண்டிருந்தால் அதற்குரிய பலன். அப்படியே ஆவிக்கென்று விதைக்கிறவன் தெய்வீக காரியங்கள், தேவனுக்கேற்ற காரியங்களை செய்கிறவன், அதனுடைய பலன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும். தேவனுடைய பழிவாங்குதல் என்பது எப்பொழுதும் ஒரு நீதியாகவே, அதில் எந்தவித மாற்றமும் வராது. இதற்கு நாம் வேதத்திலே உதாரணமாக படிக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்கள், அவர்கள் பற்றி சொல்லும் போது அவர்கள் தேவனுடைய மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அவர்களுக்கு தேவனுடைய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இது என்னுடைய ஜனம், இந்த உலகத்திலிருந்து நான் உங்களை பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து அவங்க சொல்லும் போது ஓசியா புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஓசியா 8:7. அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள், விளைச்சல் அவர்களுக்கு இல்லை. கதிர் மாவை கொடுக்க மாட்டாது, கொடுத்தாலும் அந்நியர் அதை விழுங்குவார்கள். பார்த்தீங்களா? அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள். இதனுடைய பொருள் பாருங்கள், விளைச்சல் சரியா இருக்காது. அது கொடுத்தாலும் அதை அந்நியர் விழுங்குவார்கள். தேவனுடைய மக்கள் தேவனுடைய நீதி பிரமாணங்களை
அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி அவர்கள் அதை கைக்கொண்டு அந்த நீதியின் பிரமாணத்திலே நடக்கும்போது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே சமயத்துல அதை மீறி நடக்கும்போது, இதை நாம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல படிப்போம், ராஜாக்கள் புஸ்தகத்துல படிப்போம். அவர்கள் தேவனுக்கு அந்த பிரமாணங்களுக்கு அங்கே நியமிக்கப்பட்ட நியாயாதிபதிகள் தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு கீழ்ப்படியும் போது அவர்களுக்கு அங்கே ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், பாதுகாப்பு இருக்கும். அவர்களுடைய எதிராளிகள் அவர்களை கண்டு பயந்திருப்பார்கள். அதே சமயத்துல அவர்கள் தேவனை விட்டு தூரமாக போய் கீழ்ப்படியாமைக்குள்ள போகும்போது, விக்கிரக வணக்கத்துக்குள்ளே போகும்போது, பாவத்துக்குள்ளே போகும்போது அங்கே தேவன் புறஜாதிகளிடத்திலே அவர்களை ஒப்பு கொடுப்பார். புறஜாதிகள் வந்து அவர்களை நெருக்குவார்கள், அவர்களை அடிமைப்படுத்துவார்கள், அவர்களுடைய விளைச்சல்களை பிடுங்கிக் கொள்வார்கள். இதெல்லாம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நாம் படிக்கிறோம். அதனால இது நமக்கு நல்ல ஒரு உதாரணமாக தேவனுடைய இந்த பழிவாங்குதல், இந்த நியாய தீர்ப்புகள் நீதியாக இருக்கும். தேவனுடைய நீதி பிரமாணங்களை கொடுத்த பிறகு நாம் அதன்படி நடந்தே ஆக வேண்டும். ஆனால் நீதிமொழிகள் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீதிமொழிகள், அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அழிவை அறுப்பான். வருத்தத்தை இன்னொரு மொழிபெயர்ப்புல அழிவை அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனது சீற்றம் அவனையே எரித்து விடும் என்று இன்னொரு மொழிபெயர்ப்புல அவனது அராஜகம் முடிவுக்கு வரும் என்று சொல்ல. அதனால தேவ நீதி நியாயங்கள் நாம் அறிந்த பிறகு அதன்படி நாம் நடந்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அழிவு வந்துவிடும், தேவனுடைய தீர்ப்பு வந்துவிடும். இவைகள் தேவனுடைய ஒரு பரிபூர்ண பிரமாணமாக இருக்கிறது. பாருங்கள், இப்போ சபையை குறித்து கூட பேசும்போது ஒரு வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பார்த்தீங்களா, இதை தவறாக ஒரு லாப நோக்கோட பேசுகிற ஊழியருக்கு கொஞ்சமா காணிக்கை கொடுத்தா கொஞ்சமா தான் வரும், அதிகமா கொடுத்தா அதிகமா. இதனுடைய உண்மையான விளக்கம் பாருங்கள். சிறுக விதைக்கிறவன் என்றால் தேவனுக்காக, தேவனுடைய சத்தியத்துக்காக நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம், நம்முடைய எஃபெக்ட் நாம் எவ்வளவு போடுகிறோம், நம்முடைய பிரயாசம் எப்படி இருக்கிறது, அதற்கு ஏற்றபடியாக நம்முடைய கேரக்டர் நமக்கு கொஞ்சமாக நாம் சிறுக விதைத்தான். கொஞ்ச நேரம், பேரளவுக்கு ஆராதனை, பேரளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படிக்கிறது, ஏதோ கடமையாக ஒரு ஜபம், வாரத்துக்கு ஒரு செய்தி, தினம் தினம் செய்தி, வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவன் வாக்கியம், அதிக நேரம் வேத தியானம், தேவனோட அதிக தொடர்பு, எப்பொழுதும் ஜபம் பண்ணிக்கொண்டு விழித்திருக்க வசனம். அப்படி அதிகமாக அதைத்தான் பெருக விதைக்கிறவன். அதிகமாக நேரம் செலவிட்டால் அங்கே அதிகமான சாக்ரிஃபைஸ், தியாகம் தேவனுக்கு என்று பண்ணினால் அது அதற்கேற்ற வளர்ச்சி, அதற்கேற்ற ஆசீர்வாதம் நமக்கு கொண்டு வரும். ஆவிக்குரிய விதத்தில் இந்த வளர்ச்சியை நாம் அடையும். இதுதான் இந்த வசனத்தின் பொருளாக இருக்கிறது. நாம் எவ்வளவாக
நேரம் செலவிடுகிறோம், எவ்வளவாக வேதத்தை தியானிக்கிறோம், தேவனுக்கென்று எவ்வளவாக நாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறோம். இவையெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது அதிகமாக இருக்கும். குறைவாக கொடுத்தால் அதற்கேற்ற வளர்ச்சி, அதிகமாக கொடுத்தால் அதற்கேற்ற ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் அடையும். நான் கொஞ்சம் தான் கொடுப்பேன், எனக்கு அதிகமான வளர்ச்சி வேண்டும் என்றால் அது நடக்கும். அப்படி என்றால் சபை வகுப்பார் ஒரு முதலாவது ஆசீர்வாதம் சாவாமை என்ற மென்மையான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் அதிகமான ஒரு சாக்ரிஃபைஸ், அதிகமான எஃபர்ட் நம்ம போடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தேவனுடைய ஒரு பூரணமான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இதுதான் தேவனுடைய ஒரு பரிபூர்ண பிரமாணமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் நாம் நம்மை குறித்து பார்த்தோம், உலகத்தை குறித்து பார்த்தோம், இஸ்ரேல் ஜனங்களை குறித்து பார்த்தோம். இவைகளை எல்லாம் இந்த உலக இயற்கையிலேயே தேவன் அப்படியாக அவருடைய பிரமாணத்தை வைத்திருக்கிறார். நாம் பார்க்கும்போது இயற்கையாக உள்ள காடுகள், மலைகள், இவைகளை எல்லாம் அழிக்கும் போது அது மனுஷனை பாதிக்கிறதாக, அதன் இயற்கையாக அங்கே மழை குறைவு வந்துவிடும், அதிக வறட்சி வந்துவிடும். இப்படி எந்த ஒரு காரியம் செய்தாலும் இயற்கையில கூட அதனுடைய எதிர் விளைவுகள் வந்தே தீரும். இது ஏதோ இயற்கையாக வந்து விட்டது என்று நாம் நினைப்போம். ஆனால் இது தேவனுடைய ஒரு பரிபூர்ண பிரமாணமாக இருக்கிறது. தேவன் இயற்கையை கூட அப்படியாக வைத்திருக்கிறார். அதனால நம்ம படித்திருப்போம், நியூட்டன்ஸ் லா, இதை குறித்து நாம் அறிந்திருப்போம். அவர் இதை குறித்து பேசுகிறார். அதாவது எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இது ஒரு இயற்கை விதி. இதை தேவன் வைத்திருக்கிறார் என்று அவர் விஞ்ஞானி கண்டறிந்து உலகத்துக்கு சொன்னார். அவ்வளவுதான். இதை தேவன் இயற்கையில கூட வைத்திருக்கிறார். அதனால நாம் இவ்வளவு நேரம் பார்த்தோம், முடிக்க போகிறேன். இனி இந்த வரப்போகிற மகா உபத்திரவத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள நாம் இப்போதே ஆவிக்குரிய காரியங்களுக்கு பெருக விதைக்கிறவர்களாக, அதிக எஃபெக்ட் போடுகிறவர்களாக, அதிக நேரம் செலவிடுகிறவர்களாக, அதிக வேத தியானம், தேவனுடைய கூடுகை, ஜெபம், சத்தியத்தை அறிகிற அறிவு, சத்தியத்தை அதிகமாக கேட்டு நம்முடைய குணாம்சத்தில் வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 15:58 கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் விருதாவாய் இராதென்று அறிந்து, பார்த்தீங்களா, அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாய் இருக்கும். அதனால் ஆண்டவருடைய நாமத்துக்காக நாம் என்ன பிரயாசம் எடுக்கிறதோ அதற்கேற்ற பலன் நமக்கு வரப்போகிறதாக இருக்கிறது. அதனால வரப்போகிற மகா உபத்திரவம் என்பது அது தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது நீதியானது. அது யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த உலகம் அப்படிப்பட்ட மகா தீமையிலும் அநீதியிலும் பாவத்திலும் பெருகி இருக்கிறது. இவைகளை அந்த மகா உபத்திரம் வந்து அழித்து அதன் பிறகு சரி செய்யும்படியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அது அங்கு சரி செய்யப்படும். அதனால தேவன் இந்த காரியங்களை வைத்திருக்கிறார் என்றால், பழிவாங்குதல், இந்த மகா உபத்திரவம், இந்த நீதியான நியாய தீர்ப்பு எல்லாம் வைத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய தெய்வீக பரிபூர்ண பிரமாணமாக இருக்கிறது. இதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள இப்பொழுது சத்தியத்தை அறிந்திருக்கிற நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த உலக காரியங்கள் நம்மை நெருக்கி போடாதபடி தேவனுடைய காரியங்களுக்கு அதிக எஃபர்ட், அதிக பிரயாசம்,
எடுத்து அதிலே நாம் விசுவாசத்திலே வளர்ந்து நாம் தேவனுக்கு என்று அதிக கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ பிரயாசப்பட வேண்டும். நாம் அப்படி பிரயாசப்படாமல் இருந்தால் நாம் விசுவாசத்திலே குறைவுபடுவோம். அப்படி விசுவாசத்திலே குறைவுபடும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில அது குறைவுபட்டவர்களாக காணப்படும். அதனால ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தல கூட 3:16 கடைசி கால லவோதிக்கியா சபை இப்பொழுதுள்ள சபையை குறித்து சொல்லும் போது சபை எப்படி இருக்கிறது என்றால் குளிருமின்றே அனலுமின்றே அதை வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவே. அப்படித்தான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். சத்தியம் தேவையில்லை. ஜன கூட்டம் இருக்கிறதா, ஆசீர்வாதம் இருக்கிறதா, உலக பிரகாரமான காரியங்கள் இதை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால இதோ பயங்கரமான ஒரு அழிவு, மகா உபத்திரம் வரப்போகிறது. நான் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் என்றால் ஐயோ பாவம் என்று அந்த மகா உபத்திரம் நம்மை விடாது. இது தேவனுடைய பரிபூர்ண ஒரு நீதியாக இருக்கிறது. நாம் எவ்வளவாக ஆவிக்குரிய விஷயத்துல பிரயாசப்படுகிறோமோ வளருகிறோமோ அவ்வளவாக நாம் வளர்ச்சி பெற்று மேலான ஆசீர்வாதத்துக்குள்ளாக. தேவனுடைய தீர்ப்பு எப்பவும் எங்கேயும் யாருக்காகவும் வளைந்து. அதனால நாம் அதிக கவனத்தோடு இந்த நாட்களில் இருக்க வேண்டும். நாம் கடைசியாக ஆண்டவர் இயேசு சொல்லும் போது மத்தேயு 11:12 பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார். பலவந்தம் என்றால் ஒரு வைராக்கியம், தேவனுடைய காரியங்களிலே சத்தியத்துக்காக நீதி நியாயங்களை கற்று அதிலே வளருவதற்காக ஆவிக்குரிய வளர்ச்சி கனிகளை கொடுக்கிறதிலே நாம் அதிக வளர்ச்சியுடையவர்களாக இருந்தால் அதுதான் அங்கே பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். அதனால தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக அங்கே எந்த விதமான பாவம் புண்ணியம் எல்லாம் பார்ப்பது வளைந்து கொடுக்காது. அதனால நாம் அதிக கவனத்தோடு சத்தியத்தை அறிந்தோம். சத்தியத்தை அறிந்த நாம் சத்தியத்துக்கு அதிகமாக கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்து அதிக எஃபெக்ட் அதுக்கென்று நாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும், தியாகம் பண்ண வேண்டும் தேவனுடைய காரியங்களுக்காக. அப்படி செய்து நாம் மேலான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.